Hi dear, welcome to SK Spark English Academy and ஏகடா கலைக்கூடம். நான் தான் உங்க சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? as usual தெரிஞ்சது தான் இல்லைங்களா? சம்மர் கேம்பில் 4th வீடியோ, அதாவது சிலபிஃபிகேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், என்னதான் நம்ம வேர்ட்ஸ் இருந்தாலும் இந்த வேர்ட்ஸை ஸ்பிட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி தாங்களே? இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதாவது டே 1ல் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் என்ன, தமிழ் அல்ஃபபெட்ஸ் என்ன, இதை டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். டே 2ல் நம்ம என்ன கொடுத்துருப்போம்? வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு கொடுத்துருப்போம் இல்லைங்களா? டே 2லையும் டே 3லையும் காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வவல்ஸ் என்ன பண்ணியிருப்போம்? 6 பிரித்து கொடுத்துருப்போம். அதோட கண்டினியூட்டி தான் இது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேர்ட்ஸை எடுத்து அந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைஃபை பண்ணி வச்சிருக்கிறோம் புரியுதுங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 250 வேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? 250 வேர்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 30 வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்களேன், இபிடி அப்படின்னு வருது. இபிடி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த வேர்டு எப்படி நம்ம சொன்னோம்? யாப்ட் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? யாப்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே விஇஎன் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த வேர்டு அப்படி என்ன பண்ணணும்? வென் அப்படின்னு பண்ணணும். எப்படி பண்ணுங்க சார்? வென் அப்படின்னு பண்ணணும். விஇஎன்னாலும் டபிள்யூஇஎன்னாலும் வென் அப்படிங்கிற சவுண்டு தான் நமக்கு வரும் ஓகேங்களா? அடுத்து ஆர்யூடி அப்படின்னு இந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ரூட். எப்படி பண்ணணும் சார்? ரூட் அப்படின்னு பண்ணணும். யூஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆர் என்ன சொல்லுங்க சார்? ஆ அப்படின்னு சவுண்டு வரும். அந்த இருங்கிறது லைட்டாக வரும். ஆர் அப்படின்னு வரும் ஓகேவா? அடுத்து சிஐடி. சிஐடி வந்துச்சு அப்படின்னா சிட் அப்படின்னு பண்ணணும். அப்போ சிஐடினாலும் எஸ்ஐடினாலும் இசட்ஐடினாலும் சிட் அப்படின்னு அந்த சவுண்டு தான் வரணும் ஓகேங்களா? அடுத்து சியூஎம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன சவுண்ட் வரும்? சியூஎம்னாலும் சிஓஎம்னாலும் நமக்கு என்ன சவுண்ட் வரணும்? கம் அப்படிங்கிற அந்த சவுண்டு வரும் ஓகேங்களா? அடுத்து சிஓஎன் சிஓஎன் சியூஎன் இந்த ரெண்டு வேர்டுமே என்ன சவுண்ட்ஸ் வரும்? கன் அப்படிங்கிற அந்த சவுண்ட்ல தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து சிஆர்யூ அப்படின்னு வந்துச்சுன்னா இது எப்படி பண்ணணும்? ட்ரூ. எப்படி சார் பண்ணணும்? ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து யூஎஸ்டி பாருங்க, யூஎஸ்டி ஏஎஸ்டி ரெண்டுக்குமே என்ன சவுண்ட் நமக்கு? ஆஸ்ட். என்ன சவுண்ட் சார்? ஆஸ்ட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து ஏஜி அப்படின்னாலும் ஏகே அப்படின்னாலும் ஏசிகே அப்படின்னாலும் அக் அப்படின்னு சொல்றோம். என்ன சார் வரும்? ஏசி ஏசிகே ஏகே ஏஜி இந்த நாலுக்குமே பார்த்தா அப்படின்னா அக் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து இசி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா யக். என்ன சார் சவுண்டு? யக் அப்படின்னு சொல்ல வரும். அப்போ இசி அப்படின்னாலும் இஜி அப்படின்னாலும் யக் அப்படிங்கிற சவுண்டு தான் நமக்கு வரும். அடுத்து சிஓவி இப்படி வந்துச்சுன்னா இந்த சவுண்டு என்ன வரும்? கா. என்ன சவுண்டு? கா அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து ஜிஓபி அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கு என்னதான்? கா அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன சார் வரும்? அப்போ சிஓவினாலும் ஜிஓவினாலும் கவ் அப்படிங்கிற சவுண்டு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து விஇஆர் அப்படின்னு சின்ன சவுண்ட் வரும். வ. என்ன சவுண்ட் வரும்? வ அப்படின்னு சவுண்ட் பண்ணணும். அடுத்து விஏஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா வர் அப்படின்னு சொல்லணும். என்ன சார் சொல்லுவாங்க? வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜிஏஆர் ஜிஏஆர் அதே மாதிரி சிஏஆர் இப்படி வந்தால் ரெண்டுக்குமே கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்க? கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து ஓஆர்எம் ஓஆர்எம்னா ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஆம் அப்படின்னு வரும். ஏஆர்எம்க்கு வர அந்த ஆம் வரும் புரியுதுங்களா? அப்போ ஓஆர்எம் பொறுத்து அதை பார்த்தீங்கன்னா அது பேசக்கூடிய என்ன இருக்குது? வவல்ஸ் கான்சனன்ட் சவுண்ட்ஸை பொறுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ரொனவுன்ஸ் ஆகும். அது பின்னாடி கிளாஸ் வர வர பார்ப்போம் ஓகேங்களா? இப்போ ஓஆர்எம் அப்படின்னா காமனா ஓம் அப்படிங்கிற சவுண்டு வரும். ஏஆர்எம் அப்படின்னா ஆம் அப்படிங்கிற சவுண்டு வரும் புரியுதுங்களா? அடுத்து ஓஆர்என் அப்படின்னா ஓன் அப்படின்னு சவுண்டு வரும். சம்டைம்ஸ் ஆன் அப்படிங்கிற சவுண்டு வரும். அது வவல்ஸ் கான்சனன்ட் பிளட்டை பொறுத்து மாறும் ஓகேங்களா? அடுத்து ஏஆர்என் இல்லைங்களா? ஓஆர்என் ஏஆர்என் ரெண்டும் பாருங்க, ரெண்டுமே என்ன சவுண்டு? ஆன் அப்படிங்கிற அந்த சவுண்டில் வருது. ஐஇஎஃப் இஇஎஃப் இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆகும் ஈஃப் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சவுண்ட் வரும்? ஈஃப் அப்படின்னு சவுண்ட் வரும் ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த 30யுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வேர்ட் ஸ்பிட் பண்ண தெரியுங்களா? அது ஒரு லென்த் வேர்டு இருக்கும். அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண கற்றுக்கும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைவே பண்ணுவோம். வவல்ஸ் சவுண்டு பிளண்டட் வவல்ஸோட பிளண்டு
கான்சனன்ட் பிளண்ட்னு சொல்லி என்ன பண்ணுவோம், குட்டி குட்டியாக பிரித்து நம்ம ப்ரொனன்ஸ் சொல்லி பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்போம் இல்லைங்களா. அப்போ கற்றுக் கொடுக்கும்போது இதெல்லாம் நமக்கு என்னது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். டோட்டலாக இது எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான், 250 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ அதில் 250 வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஓகேவா, 30 வச்சும் போடுறோம். டே 4ல் அந்த சிலபியேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ், அதாவது வேர்ட் சவுண்ட்ஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் 30 இந்த டே 4ல் போட்டிருக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the day 5 வீடியோ.